நாகையில் நடைபெற்று வரும் விவசாயிகள் போராட்டத்தில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு EVKS இளங்கோவன் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வேறு விதமாக நடப்பது என்ற முறையிலே இங்கே இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் TKS இளங்கோவனை பொறுத்தவரையில் RS பாரதியை பொறுத்தவரையில் நாங்கள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கின்றோம். காவேரியில் நமக்கு உரிய நீரை தந்தாக வேண்டும் என்பதற்காக நம்மை நாமே வருத்தி உண்ணாவிரதம் இருக்கின்றோம் என்று சொன்னாலும் நாளைக்கு ஒருவேளை ஆட்சி பீடத்திலே வருகின்ற வாய்ப்பு கிடைத்தால் அப்போது விவசாயிகளுக்கு நன்மைகளை செய்வோம். ஏனென்றால் கடந்த காலத்தில் அதை செய்திருக்கின்றோம். 2004 இந்திய தேசிய காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் சில கட்சிகளும் அமைத்து கூட்டணி அமைத்து மிகப்பெரிய ஆட்சியை மத்தியிலே அமைத்த போது இந்திரா காந்தி மன்னிக்க வேண்டும், சோனியா காந்தியினுடைய வழிகாட்டுதலில் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக வந்தவுடனேயே நாங்கள் செய்த முதல் காரியம் விவசாயிகளுடைய கடனை முழுவதுமாக ரத்து செய்தோம். ஆகவே அரசியல் கட்சிகள் என்பது எதிர்வரிசையிலே அமர்ந்திருக்கும் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூக்குரல் கொடுப்பதோ ஆட்சிக்கு வந்தவுடன் பாராமுகத்தோடு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நான் நிலையை சொல்லி இருக்கின்றேன். நாட்டிலே உயர்ந்த பதவியிலே இருக்கின்றவர்கள் வெளிநாடு செல்லும் போது தொழிலதிபர்களை மட்டும் அழைத்து செல்வதில் என்ன பிரயோஜனம்? பணக்காரன் மிகவும் கொழுத்த பணக்காரனாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாடுகளுக்கு செல்லும் போது விவசாய பிரதிநிதிகளையும் இந்த நாட்டின் பிரதமராக இருந்தாலும் சரி, இந்த நாட்டின் முதல்வராக இருந்தாலும் சரி கூட அழைத்து செல்ல வேண்டும். புதிய விவசாய முறை எப்படி செய்யப்படுகின்றது என்பதை அறிவதற்கு அது உதவியாக இருக்கும். இஸ்ரேல் போன்ற நாடுகளில் குறைந்த தண்ணியிலே நிறைந்த சாகுபடி செய்ய முடியும் என்பதை காட்டி இருக்கின்றார்கள். அது எப்படி என்று தெரிந்து கொள்வதற்கு விவசாயிகளை நீங்கள் அழைத்து செல்ல வேண்டுமே தவிர ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அதானி போன்ற கோடீஸ்வரர்களை அழைத்து செல்வதால் இந்த நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த நாட்டிலே வாழுகின்ற 99% மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். இது விவசாயிகளுடைய நலன் காக்கும் ஒரு போராட்டம். இந்த போராட்ட களத்தை நான் ஏதோ ஒரு அரசியல் ரீதியாக திருப்ப வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் இதை சொல்லியாக வேண்டும். நாடாள வருகின்றவர்கள் விவசாயிகளுடைய நலனை கவனிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு விவசாயிகளுடைய நிலங்களை பிடுங்கி எப்படி கொடுத்த பணக்காரர்களுக்கு நாம் கொடுக்க முடியும் என்பதிலே அவர்கள் ஆர்வம் காட்டக்கூடாது. விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால் கிடைக்க வேண்டிய நியாயமாக நமக்கு வர வேண்டிய நீர் கர்நாடகாவிலே இருந்து வரவில்லை என்று போராடுகின்றார்களே, இதை தீர்ப்பது எப்படி என்பதற்கு ஆளுமைகளே இருக்கின்றவர்கள் மத்தியிலே ஆனாலும் சரி, மாநிலத்திலே ஆனாலும் சரி, அதற்காக அவர்கள் முயற்சிகளை எடுக்க வேண்டுமே தவிர தலைமையேற்று நடத்திருக்கின்ற PR பாண்டியன் மீது சட்டவிரோதமான குற்றங்களை செய்தார் என்று வழக்கு போட்டு அவரை ஒரு கிரிமினலாக காட்டுவதில் என்ன சுகம் காண்கின்றார்கள் இவர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் மிகவும் வருத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. சமீபத்திலே எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திருச்சிக்கு வந்தபோது விவசாய பெருமக்களை சந்திக்க வேண்டும், விவசாய பெருமக்களுடைய பிரதிநிதிகளை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன போது நான் அதற்கு ஏற்பாடு செய்தேன். பாண்டியன் உட்பட அத்தனை பேரையும் நான் எடுத்துக் கொடுத்தேன். ஆனால் தமிழக காவல்துறை பாண்டியன் அவர்கள் ராகுல் காந்தியை பார்க்க விடாமல் தடுத்து விட்டார்கள். காரணம், அவர் சட்டவிரோதமான காரியங்களை செய்தார். விவசாயிகளுடைய நலனுக்கு பாடுபடுவது சட்டவிரோத காரியமா? இந்த நாட்டில் என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை. மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேசவிரோத சட்டம் பாய்கிறது என்று சொன்னால் நடப்பது ஜனநாயக ஆட்சியா, மக்களுக்காக நடைபெறுகின்ற ஆட்சியா, அல்லது இது நாடா அல்லது காடா என்று கேட்க விரும்புகின்றேன். அரசியல் பேசக்கூடாது, பேச மாட்டேன். ஆனால் மக்கள் பாதிக்கப்படும் போது அதை சரி செய்ய வேண்டியவர்கள் உல்லாசமாக கீழேயோ மேலேயோ இருக்கும் போது தட்டி கேட்க வேண்டிய சூழ்நிலை ஜனநாயக நாட்டில் உண்டு. அதனால் தான் நான் இதை கேட்கின்றேன்.
அது ஒன்றை பொறுத்தவரையில் நான் விவசாய தோழர்களுக்கு செய்கின்றேன். நமக்கு வர வேண்டிய நீர் வந்தாக வேண்டும். அதிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கேட்டால் சொல்லுவார்கள், காவேரி நதியிலே ஓடுகின்ற இந்த நீர் பிரச்சனை என்பது தமிழகத்திற்கும் கர்நாடகாவுக்கும் 11ஆம் நூற்றாண்டிலிருந்து இருக்கிறது என்று சொல்லுவார்கள்.